மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் நல்லூரில் மக்கள் அஞ்சலிக்கு. யாழில் சீரற்ற காலநிலையால் 7000 பேர் பாதிப்பு. 3 முக்கிய இராணுவ அதிகாரிகளை நீக்கும் கட்டாயத்தில் அனுர அரசாங்கம். மக்கள் பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்போம், முன்னாள் போராளி கருத்து. தாய் சேய் இறப்பு தொடர்பில் மன்னார் பொது வைத்தியசாலை வெளியிட்டுள்ள அறிக்கை. அர்ச்சுனா ராமநாதனின் பாராளுமன்ற உறுப்புரிமை தொடர்பில் கேள்வி. மக்களுக்கான அரசியல் பயணம் தொடரும், எதிர்க்கட்சி தலைவர் உறுதி. ஈழத் தமிழர்களுக்கு கனடாவில் ஆதரவு, ஒன்டாரியோ எதிர்க்கட்சி பெருமிதம். ராஜபக்சக்களின் உகண்டா பண விவகாரம், அனுர அரசுக்கு நாமல் ராஜபக்ச வழங்கியுள்ள செய்தி. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபிக்கு முன்பாக உள்ள பகுதிகளில் மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் இன்று மாலை 6 மணிக்கு கல்வெட்டுக்கள் அடங்கிய நினைவாலயம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட உள்ளதுடன் அவை நவம்பர் 27ஆம் தேதி வரை அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. 1982 கார்த்திகை 27 இருந்து 2009 வைகாசி 18 வரையான காலப்பகுதியில் தாய்மண்ணின் விடியலுக்காய் வித்தாகியவர்களுக்கு மது விவரங்கள் பெற்றுக்கொள்ள முடிந்த 24,379 வீரர்களின் பெயர்களை உள்ளடக்கிய கல்லறைகளும் சில தகவல்களை உள்ளடக்கிய நினைவாலயம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த யாழ் மாநகர சபை முன்னாள் உறுப்பினர் பரதராஜன் பார்த்திபன், இதன்போது பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அஞ்சலி செலுத்த வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக 1901 குடும்பங்களைச் சேர்ந்த 7010 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 27 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். சங்கானை பிரதேச செயலக பிரிவில் 573 குடும்பங்களைச் சேர்ந்த 2335 பேரும், யாழ்ப்பாண பிரதேச செயலக பிரிவில் 470 குடும்பங்களைச் சேர்ந்த 1520 பேரும், சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவில் 265 குடும்பங்களைச் சேர்ந்த 928 பேரும், ஊர்காவத்துறை பிரதேச செயலக பிரிவில் 215 குடும்பங்களைச் சேர்ந்த 901 பேரும், சாவச்சேரி பிரதேச செயலக பிரிவில் 171 குடும்பங்களைச் சேர்ந்த 599 பேரும், காரைநகர் பிரதேச செயலக பிரிவில் 141 குடும்பங்களைச் சேர்ந்த 508 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவில் 21 குடும்பங்களைச் சேர்ந்த 64 பேரும், கொப்பாய் பிரதேச செயலக பிரிவில் 19 குடும்பங்களைச் சேர்ந்த 73 பேரும், நல்லூர் பிரதேச செயலக பிரிவில் 16 குடும்பங்களைச் சேர்ந்த 47 பேரும், பருத்தித்துறை பிரதேச செயலக பிரிவில் 10 குடும்பங்களைச் சேர்ந்த 35 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா சார்ந்த அல்லது இந்தியாவுடன் அனுசரணை போக்குடன் செயற்படக்கூடிய மூவரை இலங்கையின் இராணுவ கட்டமைப்பில் இருந்து நீக்கும் கட்டாயம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு உள்ளது. முதலாவதாக கமால் குணரத்ன புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடனே தனது பாதுகாப்பு செயலாளர் பதவியிலிருந்து தானாக பின்வாங்கினார். இரண்டாவதாக அனுரகுமார அரசாங்கத்தினால் அரச புலனாய்வு பணிப்பாளராக கடமையாற்றிய சுரேஷ் சாலே தனது பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். மூன்றாவது, இலங்கை இராணுவ தளபதி சபீந்திர சில்வா தனது இருப்பை வெளிக்காட்டாமல் உள்ளார். முன்னர் அதிகமாக ஊடகங்களில் வெளிவந்த அவரது பெயர் தற்போது காணாமல் போயுள்ளது. குறித்த இராணுவ மறுசீரமைப்புகள் எவ்வளவு தூரம் தொடரும் என்பது அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் என அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர். இன விடுதலைக்காக போராடிய நாங்கள் ஜனநாயகத்தின் பாதையில் இறங்கியுள்ளதால் மக்கள் பணிகளை முன்னெடுப்போம் என புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் கந்தசாமி இன்பராசா தெரிவித்துள்ளார். திருகோணமலை நகரசபை மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அடுத்து வரும் உள்ளூராட்சி மாகாண சபை தேர்தல்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போட்டியிடுவோம் என்பதுடன் ஜனநாயக போராட்டத்தில் இறங்கிய நாங்கள் மக்கள் தேவைகளை உணர்ந்து அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்றம் செல்வோம். இம்முறை வடக்கு கிழக்கில் 7 மாவட்டங்களில் சுயேட்சையாக போட்டியிட்டோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஆசனங்கள் கிடைக்கவில்லை. எதிர்வரும் காலங்களில் தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் பணிகளை முன்னெடுப்போம். வடக்கு கிழக்கில் கட்சியின் நிர்வாக பகுதியில் பல வெற்றிடங்களை நிரப்பியுள்ளோம். இதன் மூலம் முன்னாள் போராளிகள் இந்த ஜனநாயக நீரோட்டத்தில் இறங்கி மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவோம் என தெரிவித்துள்ளார்.
தாய் சேய் இறப்புக்கான காரணங்கள் நடுநிலையாக ஆராயப்பட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் என மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வைத்தியசாலையில் ஏற்பட்ட அவசர நிலை குறித்து மன்னார் வைத்தியசாலை பணிப்பாளர்கள், வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள், துணை மருத்துவ உத்தியோகத்தர்கள், தாதிய உத்தியோகத்தர்கள், குடும்ப நல உத்தியோகத்தர்கள், சுகாதார ஊழியர்கள், நோயாளர் காவு வண்டி சாரதிகள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் ஆகியோர் இணைந்து நேற்றைய தினம் வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்தனர். இவ்வாறான கவலைக்கிடமான சம்பவங்களின் விளைவாக வைத்தியசாலையின் ஒட்டுமொத்த ஊழியர்களுமே மனமுடைந்து செயலற்று போயிருக்கின்றோம். நீங்கள் அறிந்தது போலவே வைத்திய சேவையை தரும் சேவையாளர்கள் சமப்பட்ட மனநிலை இருக்க வேண்டும் என்பது நியதி. அவ்வாறு இல்லாவிட்டால் சேவை தளத்தில் உறுதியிராது. தற்சமயம் மேற்கண்ட சம்பவங்களால் ஒரு வினைத்திறனான சேவை அல்லது மேலும் தரத்தை மேம்படுத்த முடியாத மனச்சுமையான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தென்பகுதியில் இருந்து கடமைக்கு வரும் வைத்தியர்கள், தாதியர்கள் தங்களது பாதுகாப்பின்மையை உணர்கிறார்கள். இந்த நிலைமை பொருத்தமற்ற விளைவுகளை ஏற்படுத்தலாம். இந்த நிலை மாறி இவ்வாறான ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கைகளை விடுத்து எங்களை நாங்களே ஆசுவாசப்படுத்தி சேவையை தொடர மன்னார் மாவட்ட மக்களாகிய உங்கள் பங்களிப்பை எதிர்பார்த்தபடி நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். தாய் சேய் இறப்புக்கான காரணங்கள் நடுநிலையாக ஆராயப்பட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும். அதற்குரிய முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற கூட்டத்துக்கு முன்னர் எதிர்க்கட்சித் தலைவர் ஆசனத்தில் அமர்ந்த வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனின் பாராளுமன்ற உறுப்புரிமை தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அவரது இரட்டை பதிவு தொழிலை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் இந்த கேள்வியை எழுப்பியது. இம்முறை சுமார் 20 வைத்தியர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பதவி பிரமாணம் செய்துள்ளதோடு அவர்கள் அனைவரும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னர் தொழிலை விட்டு வெளியேறியுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் மருத்துவராக பதிவு செய்துள்ள அர்ச்சுனா ராமநாதன் உத்தியோகபூர்வமாக தனது வேலையை விட்டு விலகாமல் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டதாக குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட அமைப்பில் பாராளுமன்ற உறுப்பினராக பதிவு செய்யப்பட்ட போது அவர் மருத்துவ தொழிலை கைவிடவில்லை என சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டிய நிலையில் அரசாங்கத்தில் உள்ள ஒருவர் அரசாங்கத்தில் மற்றொரு தொழில் மூலம் சம்பளம் பெற முடியாது என்பது இலங்கையில் உள்ள நடைமுறையாகும். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராஜித சேனாரத்னமும் தனது வைத்திய தொழிலை கைவிடாது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகித்தமைக்காகவே அப்பதவியிலிருந்து நீக்கப்பட்ட வழக்கு ஒன்று ஏற்கனவே பதிவாகியுள்ளது. வைத்தியர் ராஜித சேனாரத்ன தொடர்பான விவகாரம் இலங்கை அரசியல் மற்றும் சட்ட செயல்பாடுகளில் முக்கியமானதாகும். 1994 அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் தனது மருத்துவ தொழிலை தொடர்ந்திருந்தார். இந்த செயல் இலங்கையின் சட்டங்களின் கீழ் ஒரு அரசு அதிகாரி அல்லது தேர்தல் பதவி வகிப்பவர் எந்த ஒரு வேறு தொழிலையும் ஒரே நேரத்தில் செய்யக்கூடாது என்ற விதிமுறைக்கு எதிராக இருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் எடுத்து செல்லப்பட்ட போது அவர் வைத்திய தொழிலை நிறுத்திவிட்டு தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை மட்டும் தொடர்ந்து மேற்கொண்டார். நேற்றைய தினம் பாராளுமன்ற கூட்டத்துக்கு முன்னர் எதிர்க்கட்சித் தலைவர் ஆசனத்தில் அமர்ந்த யாழ் சுயேட்சை குழு எம்பி வைத்தியர் அர்ச்சுனா ஊடகங்கள் முன் பேசு பொருளாக மாறியமையும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல்களில் ஏற்பட்ட பின்னடைவுகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு மக்கள் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்குரிய அரசியல் பயணம் தொடரும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உண்மை மற்றும் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு மக்கள் ஆணையை ஏற்று மக்கள் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்காக புதிய வழியில் எமது பயணம் கூட்டு பொறுப்புடன் தொடரும். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் சம்பிரதாய கட்சிகள் பின்னடைவை சந்தித்துள்ளன. எனவே பின்னடைவு தோல்விகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்வோம். ஐக்கிய மக்கள் சக்தி ஆரம்பிக்கப்பட்டு குறுகிய காலப்பகுதிதான் ஆகின்றது. இந்த காலப்பகுதிக்குள் முன்னேற்றம் உள்ளது, பின்னடைவும் உள்ளது. பலவீனங்களை இனம் கண்டு சரியான திசையில் பயணிப்பதே ராஜதந்திரம். ஐக்கிய மக்கள் சக்தி என்பது அம்பலம் கிடையாது. தேவையான சந்தர்ப்பங்களில் மாத்திரம் எவரும் கட்சியை பயன்படுத்த முடியாது. கொள்கை அடிப்படையில் மக்கள் மற்றும் நாட்டு நலனுக்காக இணைந்து பயணிக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் சமூகத்துக்கு ஆதரவாக இருப்பது குறித்து பெருமிதம் கொள்வதாக கனடா ஒன்டாரியோவின் உத்தியோகபூர்வ எதிர்க்கட்சியின் மாரிஸ் டைல்ஸ் தெரிவித்துள்ளார். தமிழீழ தேசிய கொடி தினத்தை குறிக்கும் நிகழ்வு குறித்து விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்று தமிழீழ தேசிய கொடி தினத்தில் ஒன்டாரியோவிலும் உலகின் ஏனைய பகுதிகளிலும் நாங்கள் தமிழ் சமூகத்தின் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கௌரவிக்கின்றோம். இன்றைய நாள் தமிழின படுகொலை மற்றும் முள்ளிவாய்க்கால் படுகொலை உட்பட தமிழ் மக்கள் பல தசாப்தங்களை அனுபவித்துள்ள வன்முறைகளை நினைவு கூறும் நாளாகும். இந்த அட்டூழியங்கள் நினைத்து பார்க்க முடியாத வலியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியது. அதேவேளை தமிழ் சமூகத்தின் உறுதிப்பாட்டையும் வலிமையையும் வெளிப்படுத்தியுள்ளது. தமிழ் சமூகம் நீதி மற்றும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்துக்கான உத்வேகத்தை அளிக்கின்ற ஒரு சமூகம். புதிய ஜனநாயக கட்சியினர் ஆகிய நாங்கள் தமிழ் சமூகத்துக்கு ஆதரவாக இருப்பது குறித்து பெருமிதம் கொள்கின்றோம். உங்கள் கலாச்சாரம், மீள் எழுந்தமை மற்றும் பங்களிப்பு எங்கள் மாகாணமான ஒன்டாரியோவை பலப்படுத்தி எங்கள் அனைவருக்கும் சிறந்த இடமாக்குகிறது. இன்றைய நாளில் நாங்கள் செய்யப்பட்ட தியாகங்களை மீள நினைவு கூறுவதுடன் நீதி, சமாதானம் ஆகியவற்றுக்காக மீண்டும் அர்ப்பணித்துக் கொள்வோம் என தெரிவித்துள்ளார்.
உலகில் எங்காவது தங்களுக்கு சொந்தமான சொத்து இருந்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். மிகுந்தலை பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியலை போன்று குறிப்பிட்ட ஒருவரை நோக்கி நேரடியாக விரல் நீட்ட முடியாது. எந்தவொரு நபரின் மோசடி அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தால் அது நீதிமன்றத்தின் முன் உறுதிப்படுத்த வேண்டும். அப்படியொரு தீர்மானம் இருந்தால் கட்சி என்ற ரீதியில் அது பற்றி முடிவெடுக்கலாம், மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள். இன்றைய அரசியல் களத்தில் எல்லோரையும் திருடர்கள் என்று கூறுவது கோசமாக மாறிவிட்டது. ஆனால் அதன் விளைவாக எதையும் செய்யாத அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்துள்ளது. மற்ற கட்சிகளை திருடர்கள் என்று தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். உகண்டாவில் உள்ள பணத்தை பற்றி, சிஸில் உள்ள பணத்தை பற்றி பேசுகிறார்கள். உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் செல்ல முடியாது. அப்படி செல்வதற்கு மக்களின் வரிப்பணம் செலவழிக்கப்படுகிறது. ஒரு அரசியல்வாதி, வர்த்தகர் அல்லது நாட்டின் குடிமகன் முறைகேடாக பணம் சம்பாதித்தால் அந்த பணத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவோம். புதிய அமைச்சர்களும் அரசாங்கமும் பொய்யான அறிக்கைகளை வெளியிடாமல் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இவர்கள் கூறியது போல் உலகில் எங்காவது எமக்கு சொந்தமான சொத்து இருந்தால் அதற்கான சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள். திருடர்கள் பிடிபட வேண்டும். மற்றவரை திருடன் என்று பொய்யாக குற்றம் சாட்டுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க நாட்டில் சட்டம் வர வேண்டும் என தெரிவித்துள்ளார்.